இன்னும் சில நிமிடங்களில் திரு பொன்முடி வழக்கில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அரசியல் விமர்சகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். டாக்டர், அவருடைய நாமன்கிளேச்சர் பற்றிய கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த தருணத்தில் அவர் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சரா? தமிழ்நாட்டு அரசு அமைச்சரா? இல்ல, அது அடுத்த சில நிமிடங்களில் நமக்கு டெக்னிக்கலா சென்டென்ஸ் அந்த அபிஷியல் ஆர்டர் கம்யூனிகேட் ஆன அதுக்கு அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த ஒரு நாள் 2 நாளுக்காக ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க தேவையில்லை. ஆனால் நிச்சயமா தீர்ப்பு வந்தவுடன் அது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபிகேஷன்ங்கிறது இஸ் ஆட்டோமேட்டிக். சோ தீர்ப்புடைய விவரங்கள் அது வந்தது பிறகுதான் இட் டேக்ஸ் எஃபெக்ட். இல்ல, அந்த ப்ராசஸ் ஆகும் இல்லையா? அந்த நோட்டிபிகேஷன் அது ஸ்பீக்கருக்கு போகணும். சோ டெக்னிக்கலா நம்ம பார்த்தோம்னாக்கா அதுதானே ப்ராசஸ். இப்போ ஒரு தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறது மக்களுக்கு நம்ம மீடியா மூலம் தெரிவிக்கிறோம். ஆனால் சபாநாயகருக்கு அதிகாரப்பூர்வமாக அது போகணும் இல்லையா? இப்போ நீக்கப்பட்டிருக்கிறார். உதாரணத்துக்கு செல்வி ஜெயலலிதா வழக்குல காலையில அவங்களுக்கு குற்றவாளின்னு அறிவிக்கிறாங்க. குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் மதியமோ மாலையோ வருது. ஆனா அந்த இடைப்பட்ட காலத்திலேயே அவங்க கொடியெல்லாம் நீக்கிட்டாங்க. போர்ட்போலியோ அலோகேஷன்ஸ்க்கெல்லாம் பற்றி பேசி ஆமா, டெக்னிக்கலா நீங்க கன்விக்ட் ஆன, அதுவும் பர்டிகுலரா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு கீழே நீங்க கன்விக்ட் ஆனாக்கா உங்களுக்கு அந்த பதவி ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. சோ டெக்னிக்கலா நம்ம ஆர்கியூ பண்ணலாம் ஹரி, பட் இன்னொரு 15-20 நிமிஷத்துல தீர்ப்பு வரப்போகுது. சோ அதுல அந்த குவிபிளிங்ல ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் ஒன்றும் கிடையாது. ரைட். இதனது இம்ப்ளிகேஷன் என்ன நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன். தமிழ்நாட்டு அரசுடைய மூத்த அமைச்சர் அவர். ஆமா, இல்ல, எனக்கு புரியாத இது அவர் இன்னொரு மேல்முறையீடு இருக்கிறது, அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது, உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் அவருக்கு ஆதரவாக அதுவும் ரொம்ப மூத்த தலைவர், கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக அவர் திமுக இருக்காரு. ஒரு பெரிய டிஃபென்ஸ் அவருக்கு கட்சியிலிருந்து இது வரைக்கும் நான் பார்க்கல. மேபி ஐ மிஸ்ட் இட். பட் இந்த வழக்கமா என்ன சொல்லுவாங்க, இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் லைனே வரும். இது முதல் முறையா ஒரு அமைச்சர் மீதோ வர்ற தீர்ப்பு தமிழ்நாட்டுல இருந்தா கூட அகில இந்திய அளவில் நம்ம எவ்வளவு பேர் பார்த்திருக்கிறோம். பட் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி முதலமைச்சர் தரப்புங்கிறது கூடுங்க, 2ஆம் லெவல் தலைவர்கள் கூட பெருமளவில் அவருக்கு ஆதரவாக ஒரு குரல் எழுப்பாத வாய்ப்பு இருக்கு, மேல்முறையீடு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொன்ன அந்த லைன்ஸ் திமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் ஒருவர் சொன்னதை படிச்சோம். இல்ல, வழக்கறிஞர் சொல்லிருக்கலாம் ஹரி. பட் நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு ஸ்ட்ராங் பேக்கிங் இருக்கிறது நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. மேபி இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்த பிறகு, முழு தீர்ப்பு வந்த பிறகு அவர்கள் அந்த பேக்கிங் கொடுக்கலாமா இல்லையாங்கிறது முடிவு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இதனது அரசியல் விளைவுகள் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமா திமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேஸ்ல அவர் கைதான பிறகு தொடர்ந்து கன்விக்ட் ஆன அந்த கோர்ட் கேஸ் தீர்ப்பு வந்த பிறகு என்ன சொன்னாங்க, தொடர்ந்து முதல்ல அந்த குன்ஹா வர்டிக்ட் வந்த உடனே திமுக இது வரைக்கும் ஒரு மூத்த தலைவர் கூட கன்விக்ட் ஆகல அப்படிங்கிறது அவங்க தொடர்ந்து அது பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் கூட சொல்லிட்டு இருப்பாங்க. A1 தானே செல்வி ஜெயலலிதா அவர்களே அழைத்துட்டு பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் பேசுவாங்க. சோ இப்போ அது நிச்சயமா ஒரு பின்னடைவு தானே உங்களுக்கு. உங்களுடைய அமைச்சர், அதுவும் ஒரு மூத்த அமைச்சர், மூத்த தலைவர், அவர் கன்விக்ட் ஆறாருங்கிறது ஊழல் குற்றச்சாட்டுங்கிற போது நிச்சயமா இது ஒரு பின்னடைவு. பிளைன் பாலிடிக்ஸ் பார்த்தா அதிமுக இதை எதிர்க்கக்கூடிய நிலையில இருக்கா? அவங்களுக்கு அந்த தார்மீக நிலை இருக்கா? அவங்க கேட்கும்போது பழைய வழக்குகளை சுட்டி காட்டுவாங்க தானே. இப்ப நீங்க திமுக பத்தி சொன்னீங்க, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதை பத்தி பெருசா சொன்ன மாதிரி தெரியலையே. அதுதான் வினோதமா இருக்கு ஹரி. அதிமுக நார்மலா என்ன சொல்லி இருக்கணும், எங்க தலைவி மேல நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சீங்க, இப்ப பாருங்கன்னு ஒரு பேச வேண்டிய அதிமுக குவைட்டா இருக்கிறாங்க. சோ இது அவர்களுக்கு மேபி அடுத்த கட்டத்துல, ஏன்னா நிறைய கேஸ் ரீஓபன் ஆயிருக்கு, வளர்மதி அவர்கள் மீது இருக்கிற கேஸ், ஓபிஎஸ் மீது இருக்கிற கேஸ் எல்லாம் ரீஓபன் ஆகும் போது நிச்சயமா மேபி அவங்களுக்கு இப்போ பேசி விட்டுட்டு பிறகு அவர்கள் தலைவர்கள் மீதும் ஏதேனும் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டால் அப்புறம் அது எம்பாரஸ்மெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு குவைட்டா இருக்காங்களோ என்னவோ. பட் நிச்சயமா இது சர்ப்ரைசிங். நான் நேற்றே நான் பதிவிட்டு இருந்தேன், இந்த மாதிரி அதிமுகவினுடைய சைலன்ஸ் ரொம்ப திமுகவினுடைய அமைதியை விட அதிமுகவுடைய அமைதி தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது.
ஓகே, இதுல வந்து திரு பொன்முடி முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இந்த தீர்ப்பும் போது தீர்ப்புக்கே தடை வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது ரெண்டு விஷயம். தீர்ப்புக்கு தடை என்பது, நான் சட்ட வல்லுநர்களோட பேசும்போது அவங்க சொல்றது வந்து தீர்ப்புக்கு தடை வாய்ப்பு குறைவு, தண்டனைக்கு தடை வந்துடும் எப்படிமோ. ஏன்னா அப்பீலுக்கு அவருக்கு பர்மிஷன் இருக்கும், அப்பீல் பர்மிஷன் இருந்து அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் will be stayed but not the conviction. இப்ப கன்விக்ஷன் ஸ்டே ஆனா அவருடைய பதவியை கூட அவர் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சட்ட ரீதியா. கன்விக்ஷன் ஸ்டே ஆனால் தான், தீர்ப்பு வெறும் சென்டென்ஸ் ஸ்டே ஆனால் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அந்த சென்டென்ஸ் ஸ்டே ஆகி கன்விக்ஷன் வந்து, அதாவது அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டதையே உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தால் தான் அவர் பதவியில் தொடர முடியும். பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங், இந்த மாதிரி நீங்க செல்வி ஜெயலலிதா உதாரணத்தை குறிப்பிட்டீங்க, தேசிய அளவிலையும் உதாரணங்கள் இருக்கு. இந்த ஊழல் வழக்கு, இந்த மாதிரியான தண்டனைகள் அப்படிங்கிறது ஒரு அரசியல் அரங்கத்துல, வாக்கு அரசியல்ல இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பெரிய அளவுல எனக்கு இதனால வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரலி ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏன்னா மக்களுடைய பர்செப்ஷன்ல எல்லா கட்சியை சார்ந்த பெரும்பாலான அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் அப்படிங்கிற மென்டல் மேக்கப்ல மக்கள் இருக்கிறாங்க. சோ அதனால வந்து அவர்கள் எல்லோரும் நேர்மையானவர்கள் என்று மக்கள் நினைத்தால் இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கலாம். ஆனால் இது ஒரு ஒரு பிரச்சாரத்திற்கு இது எதிர்கட்சிகளுக்கு உதவுமே தவிர, எலக்டரலி இது வந்து திமுக பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று நான் உறுதியாக நினைக்கவில்லை. அதை வந்து அதை தாண்டி வருவதற்கு திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கும். அது வந்து எலக்ட்ரலி ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் ஹேவ் எனி இம்பாக்ட். ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்ச்சூனை பாதிக்காது அப்படிங்கிறீங்க. அரசியல் எதிர்கட்சிகளுக்கு கூட இப்ப இதை சொல்லும் போது ஜெயலலிதா வழக்கு அவங்க சுட்டி காட்டுவாங்க. திங்ஸ் ஹவ் பிகம் ஈக்குவல் தானே பார்க்க முடியும். திமுக சுட்டி காட்டும் போது அவங்க அதிமுக வழக்கையும், அதிமுக சொல்லும் போது திமுக வழக்கையும் சுட்டி காட்டி இது ஒரு பிரைமசி எடுக்கும்னு நினைக்கிறீங்களா அரசியல் அரங்கத்துல கூட? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து திரு பொன்முடியினுடைய அரசியல் எதிர்காலத்தை வந்து பாதிக்குமே தவிர திமுகவினுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று சிறிது கூட நான் நினைக்கவில்லை. ஏன்னா மக்கள் பர்செப்ஷன் ஏற்கனவே வந்து அப்படிதான் இருக்கு. அரசியல் கட்சிகள், எல்லா அரசியல் கட்சி, நான் ஒன்னும் எந்த ஏ ஆர் பின்னு சொல்லல. சோ அதனால இது வந்து திஸ் வில் நாட் இம்பாக்ட். ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு இது வந்து பிரச்சாரத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர இதனால மக்கள் வந்து திமுக ஓட்டு போட மாட்டாங்களான்னா இல்ல, அது மாதிரி எல்லாம். நம்ம கன்வென்ஷன் பார்க்கும்போது, நடைமுறைகளை பார்க்கும்போது அவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான, இமீடியட்டா பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன, இல்ல சிறை செல்றதுக்கான வாய்ப்பு அதிகமா? நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அதாவது 2 ஆண்டுகளுக்கு அதிகமாக தண்டனை வழங்கப்பட்டால் அந்த பெயிலுக்கு அவர் அப்பீல் பண்ணணும். இந்த நீதி அரசராகவே பெயில் கொடுக்கறது வந்து சாத்தியம் இல்லைங்கிற மாதிரிதான் நேத்து யாரோ ஒருத்தர் ஒரு டீடைல்டா ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தாங்க அதை பத்தி, சேயிங் தட் 2 இயர்ஸுக்கு உள்ள சென்டென்ஸ் இருந்ததுனாக்கா இந்த நீதி அரசரே வந்து ஜாமீன் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ அப்படின்னாக்கா இந்த கைது நடவடிக்கை போன்றவை இருக்காது. ஒருவேளை 2 ஆண்டுகளுக்கு அதிகமாக இருந்ததுனாக்கா அதுக்கப்புறம் வந்து அது கைது நடவடிக்கை ஆகி அதுக்கு பிறகு அவர் ஜாமீனுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டும். பட் எதுவா இருந்தாலும் வழக்கமா உங்களுக்கு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் கேஸ்ல ஜாமீன் வழங்குவதுங்கிறது வந்து சில நாட்களிலோ சில வாரங்களிலோ டிஃபரெண்டா வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்துல வாதாடப்படும், அது அப்பீல் போயிட்டு இருக்கும். அதுக்கு வந்து பல ஆண்டுகள் கூட ஆகலாம். தண்டனை அளவு என்னவாக இருந்தாலும், அது 2 ஆண்டுகளுக்கு மேலேயோ குறைவோ இல்ல அபராதமே கூட இருந்தாலும் கூட அவருடைய அமைச்சர் பதவி, சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது போகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் இல்லையா? தீர்ப்புக்கு தடை வரலன்னா இல்ல, தீர்ப்புக்கு தடை வரும் என்று எதிர்பார்ப்பு பெரும்பாலான வழக்கறிஞர்கள் நான் பேசினவங்களாவது சொல்லல. பட் சென்டென்ஸுக்கு வந்து தடை வருவதற்கு தட் இஸ் a standard practice. At some stage அந்த sentence will be stayed. அது இப்பவா, இன்னைக்கா, இல்ல அது ஒரு சில வாரங்களுக்கு பிறகா உச்சநீதிமன்றம் மூலமாவா தெரியாது. பட் அதுக்கு நிச்சயமாக வந்து ஸ்டே வரும். இதுக்கு தீர்ப்பே தவறு, தீர்ப்பே ஸ்டே பண்றதுங்கிறது வந்து வாய்ப்பு குறைவு. பட் எது வேணாலும் நடக்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்டே ஆஃப் கன்விக்ஷன் வரல, குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் என்னவா வேணாலும் இருக்கும். அப்படிங்கும் போது அவருடைய பதவி என்பது தப்பிப்பது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு குறைவு. ஹரி, வாய்ப்பு இல்லைங்கிறது நம்ம எதுவுமே 100க்கு 100 சொல்வது கடினம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் the way I see it, பதவி தக்க வைத்துக் கொள்வது வாய்ப்பு குறைவு.
சோ இது வந்து இப்போ இந்த அமைச்சரவையில அவருடைய இலாக்கா இன்னொரு அமைச்சருக்கு கொடுக்கப்படும். அது அது முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. யாருக்கு எந்த அமைச்சருக்கு அந்த இலாக்கா கொடுக்கறாரு, இல்ல புதிதா ஒரு அமைச்சரை எடுக்கிறாங்களா அப்படிங்கறது முதலமைச்சர் உடைய பிரெரோகேட்டிவ். இப்ப நீங்க சொல்ற மாதிரி எதையும் பிரேம் பண்ண முடியாது, எது வேணாலும் வரலாம், தீர்ப்புக்கு தடை வரலாம், சென்டென்ஸுக்கு தடை வரலாம், இப்படி வரலாம். பட் அஸ்யூமிங் வந்து தீர்ப்புக்கு தடை வரல அப்படின்னா அடுத்த ப்ரொசீஜர் என்ன? இப்போ வந்து சபாநாயகர் நோட்டிஃபை பண்ண பிறகுதான் அவருடைய பதவி போகுதா? இல்ல, அதாவது இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் ஆட்டோமேட்டிக். பட் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கறதே வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? சோ டெக்னிக்கலா he will cease to be a minister after the judgment provided 2 yearsக்கு மேல வந்துருச்சுனாக்க straight away அது the wording is automatic. ஆனால் ஆட்டோமேட்டிக்குங்கிறது கூட ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? ஒரு சபாநாயகருக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், நீங்க 2 இயர்ஸ்க்கு மேல அப்படின்னீங்க. பட் ஆனா ஆர்பி ஆக்ட் வந்து இந்த அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இனங்கள்ல the quantum of sentence எவ்வளவு இருந்தாலும் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்ல I am not saying about that. 2 இயர்ஸ்ங்கிறது வந்து ஜாமீனை பொறுத்தவரைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.